வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை வடவே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே மனமே மனமே. என்ன அர்த்தம்னா, மனசுக்குள்ளே எவ்வளவு கவலை இருந்தாலும் கந்தனை ஒரு நிமிஷம் நினச்சா போதும், இருந்த கவலையெல்லாம் காணாமல் ஓடி போயிடும். நமக்கெல்லாம் ஒரு சங்கடம்னா முருகன்கிட்ட போய் முறையிடுறோம். ஆனால் முருகனுக்கும் ஒரு சங்கடம்னா பாவம் அவன் எங்கேயோ போய் முறையிடுவான், நம்ம தானே வரணும். அதான் வடக்கில் பாசகவுக்கு ராமர் எப்படியோ அந்த மாதிரி தெற்கில் பாசகவுக்கு முருகன். அதில் வடக்கில் பார்த்துங்க, சொடக்கு போட்டு கூப்பிட்டாங்கன்னா போதும், படக்குன்னு கிளம்பிடுவாங்க. இந்த கலவரம் பண்ணணும்னு நினச்சிட்டாங்கன்னா கால் கழுவுற நேரத்தில் கலவரத்தை பண்ணி முடிச்சிருவாங்கன்னு வைங்கள. ஆனால் தெற்கில் முக்குறாங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. முருகன் பேரை சொல்லி தான் அவங்களும் இது வரைக்கும் எவ்வளோ முருகனை சுற்றி வந்துட்டாங்க. பள்ளிமலை முருகனுக்கு போயிட்டாங்க, திருச்செந்தூர் முருகனுக்கு போனாங்க. ஆனால் எதுவும் அவங்க வேலை இங்கே வேலைக்கு ஆகலை. இப்போ கடைசி அப்போ திருப்பரங்குன்றத்தில் வந்து நிற்கிறாங்க. இப்போ இந்த சாமியை காப்பாற்றுறேன்னு சொல்லி கிளம்பி வர்றாங்கல்ல, சத்தியமாக இவங்க எவனுமே சாமியை காப்பாற்றுறதுக்காக வர்றதே கிடையாது. இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் சரி, அவங்க மார்க்கெட்டை காப்பாற்றிக்கிறதுக்காக சாமி பேரை சொல்லி அவங்க மார்க்கெட்டை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் வந்து நிற்கிறாங்க. இப்போ ஏப்பா திருப்பரங்குன்றத்தில் திடீர்னு இப்படி அடிச்சுக்கிறாங்க? 2026 எலெக்ஷனு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த திருப்பரங்குன்ற விஷயம் முடிஞ்சு போச்சுன்ட்டு. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையடா. அவங்க இப்போ தான் அதுக்கு வந்து ஒத்திகை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதோட கிளைமேக்ஸ் எங்கே தெரியுமா போய் நிற்கும்? 2026 எலெக்ஷன் வரைக்கும் வரும். கூடவே இழுத்துட்டு வருவான். என்ன பார்த்துங்களேன், திருப்பரங்குன்றம் மலை சிக்கந்தர் மலையா இல்லை கந்தர் மலையா பார்த்துருவோமா? மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் திருப்பாடா கூத்தரை கோப்பு. இது வரைக்கும் பாட்டு இப்படித்தானே இருந்துச்சு. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். இனிமேல் அப்படி பாடக்கூடாதான், இப்படித்தான் பாடணுமா. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா சிக்கந்தர் தர்காவில் எதிரொலிக்கும். அப்படி தப்பா கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இப்போ திடீர்னு அங்கே வந்து ரொம்ப நாளாக உள்ளுக்குள்ளே போஞ்சிக்கிட்டு தான் ஒரு பிரச்சனை, என்னடா பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நல்ல தொக்கா வந்து மாட்டிக்கிச்சு திருப்பரங்குன்றத்தில். இப்போ மதுரையில் இருக்கிறவங்களுக்கு திருப்பரங்குன்றம்னா தெரியுமா இல்லை சிக்கந்தர் மலைன்னா தெரியுமா? தெரியாமல், அதாவது இது வந்து திமுக சைடா பாசக சைடா இந்துக்கள் சைடா இஸ்லாமியர்கள் சைடா அதெல்லாம் முக்கியம் இல்லை. எவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுறதுக்காகத்தான் இவங்க இந்த வேலையை இப்போ இல்லாத ஒன்றை எடுத்து கொண்டாந்து நம்ம கண்ணு முன்னாடி கொண்டாந்து வச்சு கலவரம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு குரூப்பு இது எங்களுக்கு பழக்கங்குது, அதான் 600 வருஷமாக நாங்கள் இப்படி தாண்டா இருக்கிறோம், ஏன்டா இப்போ இடையில வந்து எங்கள் உயிரை வாங்குறியன்னு ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப்பு 2000 வருஷமாக இருக்குடா, இடையில நீங்கள் உள்ளே பூந்து இல்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து மறுபடியும் வம்புழுக்கிறீங்களா அப்படின்னு இன்னொரு குரூப் வந்து உட்காந்துருக்கு. 2 பேருமே கையில் ஆதாரம் வச்சுருக்குன்றாங்க. ஒருத்தர் லண்டன் கோர்ட்டு, அவங்க சொல்கிறாங்க மலை முழுக்க முருகனுக்கு தான் சொந்தம். இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்க, இது எங்களுக்கு எங்கள் வக்பு வாரியத்துக்கு கீழே வருதுப்பா, மொத்த மலை எங்களோடது, பாவம்னு சொல்லி நாங்கள் விட்டு வச்சுருந்தா நீங்கள் என்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு சிம்பிளாக ஒரு விஷயம், நம்ம போயிட்டு ஆராய்ச்சியெலாம் பண்ண வேண்டாம். மலை பேர் என்ன? திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் பரங்குன்றம் தான், அது வந்து திருப்பரங்குன்றமாக மாறிடுச்சு. இந்த திருப்பரங்குன்றத்திலே நிறையா இருக்குது. பரங்குன்றத்திலே தென்பரங்குன்றம் இருக்குது, அதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரின்னு வச்சுங்களேன். இது திருப்பரங்குன்றம் தான். அங்கே சிக்கந்தர் தர்கா எப்போ வந்ததுன்னு கேட்டால் எல்லாருமே சொல்லுவாங்க, அதான் இந்த 13ஆம் நூற்றாண்டு பக்கத்தில் தான் வந்து சிக்கந்தர் தர்கா அங்கே இருந்தது. அதுக்கும் முன்னாடியிலேருந்து திருமுருகாற்றுப்படையாக இருக்கட்டும், இல்லை இந்த பழைய அந்த இதெல்லாம் நிறைய இருக்கு இல்லையா, அவங்களோட அந்த பாடல் பற்ற தலங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது அத்தனையுமே அங்கனக்குள்ள அடையாளங்களாக இருக்குது. சமணர் படுகையெல்லாம் போச்சு, 2000 வருஷத்துக்கிட்ட இருக்கா, அதை சொல்லியிருக்காங்கப்பா.
அங்கே இருக்கிற அத்தனையுமே மேலே காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது, கீழே அடிவாரத்தில் முருகன் கோயில் இருக்குது, மேலே காசி விஸ்வநாதர் ஆலயம் இருக்குது. இப்போ அங்கே தொழுக போகிறதுக்கோ அங்கே இது பண்ணுறதுக்கோ வழிபாடு பண்ணுறதுக்கோ யாருக்கும் எந்த பிரச்சனைக்கும் இது வரைக்கும் இல்லை, இப்பையும் கிடையாது. இப்பயுமே மேலே போகலாம், தர்காவுக்கு போகலாம், தொழுகலாம், கும்பிடலாம், வரலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அங்கே இந்த ஆடு மாடு கோழி இதையெல்லாம் வந்து கொண்டு போகாதீங்க, பலி கொடுக்க தடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல இது வந்து வருஷம் நடந்துக்கிட்டு வந்துச்சா, எல்லா வருஷமும் இது நடந்துச்சா? ஏன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் இது நடந்துச்சா நடக்கலையான்றது. நடந்துச்சுன்னா இப்போ திருப்புன்னு இவங்க உள்ளே போகிறதுக்கு காரணம் என்ன? முதல் கேள்வி, நடந்து இருந்துச்சுப்பா, அதெல்லாம் கொடுத்துக்கிட்டாப்பா, இந்த கந்தூரியெல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இந்த. ஆனால் இப்போ திடீர்னு இந்த வருஷம்தான் இவங்க வந்து இதை வச்சு ஒரு பிரச்சனை பண்ணு கொண்டு வர்றாங்க. அது அப்படி வேறு. ஒருவேளை இல்லை, மேலே இது வரைக்கும் பலி கொடுக்கறதே கிடையாது, இவங்க தான் இந்த வருஷம் புதுசாக ஆரம்பித்தாங்கன்னா இந்த வருஷம் எதுக்கு புதுசாக ஆரம்பிக்கிறாங்க? ரொம்ப சிம்பிள். அதாவது இந்த சந்தன கூடவாக இருக்கட்டும், இல்லை இந்த கந்தூரி திருவிழாவாக இருக்கட்டும், இதெல்லாம் வருஷம் நடக்கிறது. ஏதோ 50 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது. இந்த அத்திவரதர் மாதிரியெல்லாம் கிடையாது, வருஷம் நடக்கிறது. அப்படி வருஷம் நடக்கிறதா இருந்தால் இந்த ஒரு நிகழ்வு இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா இல்லையா? முதல்ல அதை கேளுங்க. அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே நல்லா தெரியும், திருப்பரங்குன்றம் தெரியும், சிக்கந்தர் தர்கா நல்லாவே தெரியும். வெளியில் இருக்க பல பேருக்கு திருப்பரங்குன்றம் மட்டும்தான் தெரியும். மேலே காசி விஸ்வநாதர் ஆலயம் இருக்கிறதே பல பேருக்கு தெரியாது. உண்மை, முருகன் கோயிலுக்கு போகிறவங்கள மேலே காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போக மாட்டாங்க. பல பேருக்கு தெரியாதுப்பா திருப்பரங்குன்றம்னா. ஏன்னா அவருக்கு மட்டும்தான், முருகனை மட்டும்தான் ஞாபகம் வரும், காசி விஸ்வநாதரோ சிக்கந்தரோ ஞாபகம் வர மாட்டாங்க. இப்போ இந்த சிக்கந்தர்ன்றவர் சுல்தான் படையில் இருந்த ஒரு பெரிய தளபதி. அவர் வந்து இறந்ததுக்கு அப்புறம் தான், அதாவது 13ஆம் நூற்றாண்டோட கடைசியில் தான் அவருக்கு அங்கே தர்காவை அந்த சமாதியை கட்டி அதை வந்து ஒரு இதுவாக வந்து வழிபாடாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வைங்கள. அவ்வளவுதான், இடையில வந்தது தான் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் இது வரைக்கும் இவ்வளவு வருஷமாக 13ஆம் நூற்றாண்டுலேருந்து இருக்குயா, அது முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க. 13ஆம் நூற்றாண்டுலேருந்து இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இவங்க இதை இப்போ ஒரு பிரச்சனையாக நம்ம கண்ணு முன்னாடி இழுத்து கொண்டாந்துடணும், கொண்டாந்து உள்ளே வைக்கணும். வச்சா தானே வேல்யூ, இல்லைன்னா முருகனுக்கே வேல்யூ இல்லாமல் போயிருமே. காசி விஸ்வநாத் இப்போ இவங்க கடந்து அலையிறாங்க இல்லை, ஒரு பக்கம் அவங்க அவங்க அந்த ஆடு வெட்டுறது கோழி வெட்டுறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் முருகனை காப்பாற்றுவேன்னு சொல்லி அலையிறாங்க இல்லை. இதில் இந்த குரூப்பில் இருக்கிறவங்க எவனாச்சும் ஒருத்தன் காவடி எடுத்திருக்கான்றிய, அளவு குத்திருக்காங்கன்றிய, பூச்சட்டி தூக்கியிருக்காங்கன்றிய, இல்லை ஏதாவது தீமிதி பூக்குழி இறங்கியிருக்காங்கன்றிய, ஒருத்தனும் ஒரு வேலையும் பார்க்க மாட்டான். அதுக்கெல்லாம் அந்த பக்கமே. தைப்பூசத்துக்கு எவ்வளோ பேர் இவங்கெல்லாம் நடந்து போயிருப்பாங்க முருகன் மேலே, யோசிச்சு பாருங்களேன். எல்லாம் விஐபி தரிசனம். எவனுக்கும் முருகன் மேலே உள்ள பக்தி எல்லாம் கிடையாது. முருகனை வச்சு ஏதாச்சும் பூசி நம்ம ஏதாவது பண்ணலாம், அவ்வளவுதான், வேறு எதுவும் கிடையாது. முருகன் மேலே உண்மையிலேயே பக்தியாக இருக்கிறவங்க இது வரைக்கும் எவனும் அதை வந்து இடையில உள்ளே பூந்து கெடுத்ததெல்லாம் கிடையாது. இப்போ இந்த சென்னிமலை விவகாரம் வந்துச்சு, சென்னிமலை விவகாரத்தில் ஒட்டு மொத்தமாக ஊர் ஒன்று கூடுச்சு. நல்லா கேட்டுங்க, ஊர் ஒன்று கூடுச்சு. இந்த இந்து அமைப்பு, இந்த மற்ற ஆர்எஸ்எஸ் அமைப்பு, இவங்கெல்லாம் எவனுமே வந்தாங்க. வந்தாலும் இதுக்கு ஓம் பேனரை நீ ஓம் பேட்சை ஏன் நெஞ்சில் குத்திட்டு போகணுன்னு நினைக்காத. இது எங்கள் பிரச்சனை. உண்மையிலே உணர்வு பூர்வமாக வந்தது ஆப்போசிட் பார்ட்டி. அவங்கள வந்து நாங்கள் இவங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக அவங்களுக்கு யாரும் சப்போர்ட்டே பண்ணல. முதல்ல அதை நல்லா தெரிஞ்சுங்க. அப்படி உணர்வு பூர்வமாக வந்த இடங்களில் பல இடங்களில் வேணும்னே சில பேர் செய்வாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல செய்கிறது யார்? இப்போ அது கேஸு கோர்ட்டுக்கு போயிருக்கு. அங்கே போயிட்டு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். ஏன்னா போகிறவங்கள தடுத்தாச்சு. ஏன்னா இது ஒரு பெரும் பிரச்சனையாக வந்து முடியும், ஒரு வேளை ஏதாச்சும் ஆயிட்டா. அதனால் இதை நம்ம செய்யக்கூடாது, செய்யாதீங்க அப்படின்னு தடுத்து தற்காலிகமாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இது இல்லாமல் இடையில இவர் ராம்நாடு எம்பி ஐயா நவாஸ்கனி அவர் வேற போய் மேலே அசைவ உணவெல்லாம் சாப்பிட்டதாக வந்து கிளப்பி விட்டாங்க. ஆனால் அங்கே
அவர் உடனே சொல்லிட்டாப்புல, நானும் அதை பார்த்தேன், நான் சாப்பிட்டதை ப்ரூவ் பண்ணான் என்ன, போட்ட கிட்டெல்லாம் போட்டான் இல்லை, ப்ரூவ் பண்ணான் என்ன, நான் பதவி விளைவிக்கிறேன், இல்லாட்டி அவர் விளையுப்பாரா அப்படின்னு அதையும் கேட்டான். அதுக்கப்புறம் ஒரு பய வாயை திறக்கல. ஆனால் இப்போ மறுபடியும் ஒரு, அதாவது அடங்கி கடந்த பிரச்சனை இது வந்து ஆக்சுவலி முடிஞ்சுமே அடுத்த வருஷம்தான் அது வரும், அது வரைக்கும் இப்போ வராது. ஆனால் அடங்கி கிடக்கிற பிரச்சனையை மறுபடியும் ஊதி பெருசாக்கி இதை மக்களுக்கு முன்னாடி அந்த இதை வந்து சூட்டை வந்து தனியாக பார்த்துக்கணும். அந்த சிம்மில் வச்சுருப்பாங்க இல்லை, அதை அப்படியே அடிக்கடி அதை திரும்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ 144 தடை உத்தரவு, எதுக்கு 144 போனீங்க? முதல்ல அவங்கெல்லாம் போனாங்க, அவங்க போனப்பெல்லாம் போகல, இப்போ நாங்கள் போகிறப்ப மட்டும் 144ஆ? அவங்க போனாங்க, பேட்டியை கொடுத்தாங்க, வந்தாங்க, சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டா. நம்ம போனால் சும்மா இருப்போமா என்ன? நம்ம எதுக்காக போகிறோம்? இதை விட ஒரு பெரிய மெட்டீரியல் நமக்கு இப்போ ரீசன்ட் டைமில் கிடைக்க போகிறது கிடையாது. இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? உடனே கிளம்பி ஓடிடுறாங்க. இல்லை சார், அதுதான் நடக்குது. இப்போ அவங்களுக்கு எப்படி கொண்டு போயிட்டாங்கன்னா, நீ ஆடு கோழி கொண்டு போறியல்ல, நான் பன்னிக்குட்டி கொண்டு போகிறேன். புதுசாக ஒரு புராணமே எழுதிட்டாங்க சார். அதான் ஒவ்வொரு நம்ம கதையில் வந்து நமக்கு வந்து ஏகப்பட்ட கதைகள் இருக்கு இல்லையா, அதில் பன்னிக்கு பால் கொடுத்த கதையெல்லாம் இருக்குது. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், மலை மேலே பன்னிக்குட்டி ஒரு 12 பன்னிக்குட்டி வாங்கி நாங்கள் விடுறோம். தப்பாக எடுத்துக்காதீங்க, இது புண்படுத்துறதுக்காக கேட்கல, ஒரு இதுக்காக கேட்குறேன். இதே மாதிரி திருச்செந்தூரில், பழனியில், சுவாமிமலையில், திருத்தணியில் பன்னிக்குட்டியை வாங்கி விடுவாங்கல்ல என்ன? இல்லை, இவங்களோட நோக்கம் எதுவாக இருக்குன்றதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இவங்க நோக்கம் எதுவாக இருக்குது கேட்டால் சொல்லுவேன், காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் தான் நாங்கள் விட்டோம், நீ ஏன் முருகன் கோயிலுக்கு போகிற? சிவன் கோயிலுக்கு போகலாமா? சிவன் கோயில் ஒத்துக்குவாங்களா? இவங்களோட எண்ணம் சார் முழுக்க 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 கலவரம் தான். ஆனால் இப்போ இதை யார் ஆரம்பிச்சு விட்டா அப்படின்றது தான் இங்கே ஒரு பெரிய கேள்விக்குறி. இப்போ திருதிருப்புன்னு இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கு காரணம் என்ன? அது சிக்கந்தர் மலையா கந்தர் மலையான்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற ரெக்கார்ட் படி, அதாவது நம்ம கேள்விப்பட்டது, நமக்கு சொன்னது, இதுவரை நடைமுறையில் இருந்தது திருப்பரங்குன்றம் தான். அது முருகனுக்கு சொந்தமானது தான், காசி விஸ்வநாதருக்கு சொந்தமானது தான். ஆனால் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சம்பவத்தப்போ அங்கே உள்ள தர்கா, அது உள்ள அனுமதிச்சதுனால தான் அவங்களுக்குள்ள தர்கா. அது நல்லா தெரிஞ்சுங்க, அன்னைக்கு இருந்தவங்க அதை அனுமதிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்தவங்களும் அதை அகற்ற பார்க்கல, அங்கேருந்து தூக்கி எறியணும், அதை இடிக்கணும், இனிமேல் யாரும் வரக்கூடாது, இருந்துடுப்போம், நீ ஒரு பக்கம் போ, நான் ஒரு பக்கம் போகிறேன், என் வழியில் நீ வராத, உன் வழியில் நான் வரல, என்னையை நீ தொந்தரவு பண்ணாத, உன்னையே நான் தொந்தரவு பண்ணல. இது நாள் வரைக்கும் அப்படி தான் இருந்திருக்காங்க. இப்போ திடீர்னு உள்ள புகுந்து, அதான் வேறு வழி கிடையாது, தனித்தனியாக இருந்தாலே இவங்க எவ்வளோ வேலை பார்ப்பாங்கன்றது தெரியும். இப்போ ஒன்றா சேர்ந்துருக்கா, இவங்க தகுடு தத்துவத்துக்கு கேட்கவா வேணும்? இது பத்தாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் கூறு போடுறதுக்கு கிளப்பிக்கிட்டு இப்போ வந்துடுவாங்க. ஆளாளுக்கு எவ்வளவோ விஷயங்கள் எடுத்து சொல்லுவாங்க, இது அது எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தர் என்ன சொன்னோம் அப்படின்னா, இது வந்து அறுபடையே கிடையாது, முருகனுக்கு அறுபடையே கிடையாது, ஒரே ஒரு படை தான், திருச்செந்தூர் மட்டும்தான். ஏன்னா அங்கே மட்டும்தான் வந்து அசுரன் அழிக்கிறதுக்காக முருகன் தன்னோட படையோடு உட்கார்ந்தார். மற்றது எல்லாமே ஆற்றுப்படை. ஆற்றுப்படைனா உன்னைய கூல் பண்ணுறது, உன்னைய வந்து ஒரு கஷ்டத்துலேருந்து விடுவிக்கிறது, இதுதான் ஆற்றுப்படை அப்படின்றது. பரவாயில்ல, இதெல்லாம் வந்து நல்லது தான், சொல்லிக்கலாம், ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. எவனுக்கு எந்த தொந்தரவும் இல்லாத வரைக்கும் எதுவும் பிரச்சனை கிடையாது, நீ எப்படி வேணாலும் அதை வச்சுக்கலாம். ஆனால் ஒரு மோட்டிவோடு போயிட்டு உள்ளுக்குள்ளே இறங்கி நிற்கிறாங்க பற்றியெல்லாம், இது முழுக்க முழுக்க ஒரு மோட்டிவ். அதாவது பண்ணுவேன், பண்ணக்கூடாது, வேண்டாண்டா பிரச்சனையாண்டா சொன்னப்போ பண்ணுவேன்னு ஆட்டை தூக்கிட்டு நின்னவனும், நான் பண்ணியை தூக்கி கொண்டு மேலே வரேன்னு சொன்னவனும், இவங்க 2 பேரும் உண்மையிலேயே அவங்க 2 பேரையும் காப்பாற்றுறதுக்கு அனுக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன். நான் நிறைய அந்த இவர் இஸ்லாமியர் ஒருத்தர் இதை பாடியெல்லாம் கேட்டிருக்கேன்.
ஏகன் அநேகன் போற்றி இறைவனடி போற்றி, அதை அவ்வளோ அருமையாக அவ்வளோ அருமையாக எடுத்துக்காட்டோடு சொல்லியிருப்பார். உலகத்தில் ஒரே ஒரு கடவுள் தாண்டா, தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றின்றப்போ ஒரே ஒரு கடவுள் தாண்டா தென்னாட்டில், அவன் பேர் சிவன். வேறு வேறு ஊரில் அவன் வேறு வேறு பேரில் இருப்பான், மற்றபடி கடவுள் ஒன்று தான் சொல்லி சொல்கிறவங்களும் இங்கேயே இருக்கிறாங்க, அந்த சைடு இருக்கிறாங்க, இந்த சைடு இருக்கிறாங்க. ஆனால் இதை வச்சு நமக்கு இடையில கம்பு சுற்றுறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சவங்க, இவங்க கிளப்பி விடுறதுல எமோஷனில் போயிட்டு எங்கேயும் சிக்கிக்காதீங்க. இது நாள் வரைக்கும் எப்படி இருந்துச்சோ திருப்பரங்குன்றத்தில் போகிறப்ப எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு. ரீசெண்டாக போயிட்டு வந்தேன், எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க மாட்டுக்கு அவங்க போனாங்க, நம்ம மாட்டு நம்ம சாமியை கும்பிட்டு சந்தோஷமாக வந்தோம். இப்போ போனாலே அங்கே ஏதாவது ஒரு பயத்தோடு போகிற அளவுக்கு ஆக்கி விட்டாங்க இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு. நம்ம அதை எந்த நேரத்தில் எப்போ எது இவங்க கிளப்புவாங்கன்றது தெரியாது, எதை வேணாலும் செய்யலாம். கொஞ்சம் உஷாராக இருங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் எலெக்ஷன் வரைக்கும் கொஞ்சம் உஷாராக இருங்க. அது ரெண்டு சைட்லேயுமே சொல்கிறோம், ரெண்டு சைட்லேயுமே கெட்டவங்களும் இருப்பாங்க, நல்லவங்களும் இருப்பாங்க. கிளப்பி விடுறதுக்காகவே பல பேர் இருப்பாங்க. ஆனால் கீழே அவங்களுக்குள்ளே இது வரைக்கும் நல்லபடி, ஏன்னா தர்காவுக்கு நம்மளும் போயிருக்கோம், நான் போயிருக்கேன். அதில் இல்லை, பள்ளிவாசலில் போயிருக்கோம், ஓதி இருக்காங்க, இந்த இது பண்ணுவாங்க, தலையில் ஊதுவாங்க, மந்திரிச்சு கயிறு கட்டி விடுவாங்க, சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். நமக்குள்ளே அந்த இதெல்லாம் கிடையாது. உண்மையை சொல்லப்போனால் இருக்கிறவங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கு சம்பந்தமே இல்லாமல் சில பேர் தாவி குதிச்சுக்கிட்டு ஓடி வருவாங்க பற்றியலா, அவங்கக்கிட்ட தான் இருக்குது. அவங்கக்கிட்டேருந்து தப்பிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. பார்த்து உஷாராக நடந்தது. நன்றி.